எல்லாருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போறது இந்த தசாப்தத்தோட மிகப்பெரிய பொழுதுபோக்கு வெளியீடுகள்ல ஒன்னான கிராண்ட் தெஃப்ட் ஆட்டோ VI பத்தி தான். எதுக்காக இவ்ளோ பெரிய காத்திருப்பு? இந்த கேம் உண்மையிலே அந்த அளவுக்கு தகுதியானதா இருக்குமா? வாங்க இத பத்தி ஆழமா பார்க்கலாம். 2001ல GTA 3ல ஆரம்பிச்சு ஒவ்வொரு கேமும் கேமிங் உலகத்துல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஆனா 2013ல GTA 5 வந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய அமைதி. இப்ப பல கோடி ரசிகர்களோட மனசுல ஒரே கேள்விதான், அடுத்தது எப்போ? ஏன் இவ்ளோ பெரிய இடைவெளி? சோ இந்த முழு விஷயத்தையும் நாம படிப்படியா புரிஞ்சுக்க போறோம். முதல்ல கேம் பத்தி உறுதியான தகவல்கள், அப்புறம் அதோட புதுமையான அம்சங்கள். இந்த தாமதத்துக்கான காரணம் என்ன, இதனால ஏற்படுற வர்த்தக ரீதியான தாக்கம், கடைசியா நாம இனி எதை பார்க்கலான்னு எல்லாத்தையும் அலச போறோம். சரி வாங்க முதல்ல GTA 5 பத்தி இப்போதைக்கு நமக்கு என்னவெல்லாம் அதிகாரப்பூர்வமா தெரியும்னு பாப்போம். ஆமாங்க, நீங்க நினைச்சது சரிதான். ரசிகர்கள் ரொம்ப நாளா ஆசைப்பட்ட வைஸ் சிட்டிக்கு நாம திரும்பவும் போறோம். ஆனா இந்த முறை அது புளோரிடாவை மையமா வச்சு உருவாக்குன லியோனிடா அப்படிங்கிற ஒரு பெரிய மாநிலத்தோட பகுதியா வருது. அந்த நியான் லைட்ஸ், பீச், பரபரப்பான தெருக்கள்னு எல்லாத்தையும் நாம ஒரு புது வெர்ஷன்ல பார்க்க போறோம். இந்த தடவை நமக்கு 2 ஹீரோக்கள், ஜேசன் மற்றும் லூசியா. இதுல லூசியா கேரக்டர் தான் ஒரு பெரிய மைல்கல். ஏன்னா GTA சீரீஸ்ல வர்ற முதல் முக்கிய பெண் கதாநாயகி அவங்க தான். இத கதையோட போக்கையே மொத்தமா மாத்த போகுதுன்னே நாம எதிர்பார்க்கலாம். ஓகே, செட்டிங் நல்லா இருக்கு. அடுத்து கேம் பிளே, அதாவது விளையாட்டு அனுபவம் எப்படி இருக்க போகுது? என்ன புது விஷயங்கள்லாம் வரப்போகுது? லீக்கான தகவல் படி இது சும்மா ஒரு பெரிய மேப்பா மட்டும் இருக்காது. ஒவ்வொரு தெரு, ஒவ்வொரு பில்டிங் எல்லாமே ரொம்ப டீட்டெயிலா இருக்குமா. வானிலை திடீர்னு மாறும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப புத்திசாலித்தனமா இருக்கும். போலீஸ் சிஸ்டமும் ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்குன்னு சொல்றாங்க. எல்லாம் சேர்ந்து ஒரு உயிரோட்டமான உலகத்தை நமக்கு கொடுக்கும். இந்த ஒரு விஷயம் மட்டும் உண்மையா இருந்தா இது கேமிங்ல ஒரு பெரிய புரட்சியா இருக்கும். அதாவது கதை பல வருஷங்கள் நகரும்போது நம்ம கேரக்டரோட தோற்றமும் அவனோட மெச்சூரிட்டியும் அதுக்கேற்ற மாதிரி மாறுமா. யோசிச்சு பாருங்க, இது நம்மள கதைக்குள்ள இன்னும் எவ்வளோ ஆழமா கொண்டு போகும். இவ்ளோ பெரிய விஷயங்கள்லாம் இருக்கு. சரி, ஆனா நம்ம கையில எப்போ கிடைக்கும்? அந்த தாமதத்துக்கான உண்மையான காரணம் என்ன? அத பார்க்கலாம். உண்மைய சொல்லணும்னா இந்த தாமதத்தை நாம ஒரு பிரச்சனையா பார்க்க தேவையில்லை. இவ்வளவு பெரிய டீட்டெயில்டான ஒரு உலகத்தை அவசரமா உருவாக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது இல்லையா? ஒரு தலைசிறந்த படைப்புக்கு நேரம் தேவைப்படும். இப்போதைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிற அதிகாரப்பூர்வ ரிலீஸ் டேட் நவம்பர் 19, 2026. ஆமா, முதல்ல 2025ல வரும்னு சொன்னாங்க. அப்புறம் 2026 மேன்னு சொன்னாங்க. இப்போ தள்ளி போயிருக்கு. ஆனா இதுக்கு ஒரு நல்ல காரணம் இருக்கு. ராக்ஸ்டார் கேம்ஸ் நிறுவனமே இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரசிகர்கள் எதிர்பார்க்கிற தரத்துல இந்த கேமை முடிக்க எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதிலிருந்து ஒன்று தெளிவா தெரியுது, அவங்க ஒரு அறக்குறை கேமை வெளியிட வரும்பல. உண்மையை சொல்லணும்னா அவங்களோட முந்தைய ஹிட் கேமான ரெட் டெட் ரெடெம்ப்ஷன் 2வும் இதே மாதிரி தாமதமா தான் வந்துச்சு. ஆனா கடைசியில ஒரு மாஸ்டர் பீஸா அமைஞ்சது. அவங்களோட நோக்கம் சும்மா GTA 5க்கு அடுத்த பாகத்தை கொடுக்கறத மட்டும் இல்ல, இந்த ஜெனரேஷன் கேமிங் கன்சோல்களோட முழு சக்தியையும் பயன்படுத்தி ஒட்டுமொத்த கேமிங் உலகத்துக்கே ஒரு புது ஸ்டாண்டர்டை செட் பண்ணுங்கிறது தான் அவங்க இலக்கு. சரி, இது வெறும் ஒரு வீடியோ கேம் தானே. இதோட ரிலீஸ் டேட் ஏன் பிசினஸ், டெக்னாலஜி, என் கலாச்சாரத்துல கூட ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது. அதோட தாக்கத்தை பத்தி பார்ப்போம். முதல்ல GTA 5ஓட வெற்றியை பாருங்க. ரிலீஸ் ஆகி 10 வருஷத்துக்கு மேல ஆகியும் இன்னைக்கும் லட்சக்கணக்கில் வித்துட்டு இருக்கு. இதனால GTA 6 மேல இருக்கிற எதிர்பார்ப்பு மலை மாதிரி உயர்ந்திருக்கு. அதை விட பெருசா ஒண்ணு பண்றது சாதாரண விஷயம் இல்ல. பண ரீதியா பார்த்தா இது ஒரு மிகப்பெரிய பந்தயம். GTA 6 மூலமா பல பில்லியன் டாலர்கள் வருமானம் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. அது மட்டுமில்ல, இந்த ஒரு கேமுக்காகவே பல பேர் புது பிளேஸ்டேஷன், எக்ஸ்பாக்ஸ் வாங்குவாங்க. இதனால மொத்த கேமிங் மார்க்கெட்டே ஒரு உத்வேகம் பெறும். இந்த கேம் எவ்வளோ பவர்ஃபுல்னா, சோனி, மைக்ரோசாஃப்ட் மாதிரி பெரிய நிறுவனங்கள் கூட தங்களோட அடுத்த ஜெனரேஷன் கன்சோல்களை எப்போ ரிலீஸ் பண்ணலான்னு GTA 6 ரிலீஸா மனசுல வச்சு தான் முடிவு பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க. சரி, கடைசியா 2026 ரிலீஸ்க்கு முன்னாடி நாம இனிமே எதெல்லாம் கவனிக்கணும், எதுக்கெல்லாம் காத்திருக்கலான்னு பார்க்கலாம். இனி நாம அடுத்த ட்ரெய்லருக்காக காத்திருக்கணும். அதுல கேம் பிளே பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியும். இந்த தாமதத்தை ரசிகர்கள் எப்படி எடுத்துக்கிறாங்கங்கிறதும் முக்கியம். அப்புறம் உலகத்தையே கலக்குன GTA ஆன்லைனோட அடுத்த வெர்ஷன் எப்படி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கு. கடைசியா புதுமையான விஷயங்களுக்கும் நமக்கு பிடிச்ச அந்த பழைய GTA அனுபவத்துக்கும் நடுவுல அவங்க எப்படி ஒரு பேலன்ஸை கொண்டு வராங்கன்னு பார்க்கணும். மொத்தத்துல சொல்லப்போனா GTA VIங்கிறது வெறும் அடுத்த பாகம் கிடையாது. ஒரு ஓபன் வேர்ல்ட் கேம்னா என்ன, அதுல என்னவெல்லாம் செய்ய முடியுங்கிற வரையறையே மாத்தி எழுத போற ஒரு முயற்சி இது. ஆக நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி இதுதான்.
இவ்ளோ பெரிய காத்திருப்புக்கு பிறகு வர்ற GTA 6 கேமிங்கோட அடுத்த அத்தியாயத்தை தொடங்கி வைக்குமா இல்ல இந்த பிரம்மாண்டமான எதிர்பார்ப்புகளாலேயே நசுக்கப்படுமா பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.